எத்திக்கும் தித்திக்கும் சங்க தமிழே போற்றி. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒன்று பரம்பொருளே போற்றி. அன்பிற்கினிய என் அருமை சொந்தங்களே, ஞாயிறு சிறப்பு பதிவோடு காலை வணக்கம் கூறி உங்கள் காதோடு பேசுபவன் உங்கள் யு. சிவக்குமார். இந்தியாவை ஆங்கில அரசு ஏறத்தாழ 350 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது. ஆங்கிலேயரை எதிர்த்து குரல் கொடுத்து புரட்சிக்கு வித்திட்டது தமிழ்நாடுதான். முதலில் எதிர்க்க தொடங்கியது தமிழ் மண்ணே. இந்த தமிழ் மண்ணிலே எண்ணற்ற வீரர்கள் தீரர்கள் தோன்றினார்கள், மண்ணை காத்தார்கள், தன்னை அழித்து கொண்டார்கள். குடும்பத்தை பற்றியும் கவலை இல்லாமல் தாய் மண்ணையும் தமிழ் மொழியையும் தன்னுடைய இரு கண்களாக நினைத்து காத்தவர்கள் பலர் இந்த தமிழகத்திலே பிறந்திருக்கிறார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன், பாஞ்சாலங்குறிச்சியை சார்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமைத்துரை, கொடிகாத்த குமரன், இப்படி எண்ணற்ற வீரர்கள் தோன்றினார்கள். ஆனால் ஆங்கில அரசால் அழிக்கப்பட்டு விட்டார்கள். தன் வீரத்தாலும் தீரத்தாலும் இன்றும் இந்திய வரலாற்றிலே முதலிடத்தில் வைக்க வேண்டிய வீரர்கள் இந்த மண்ணில்தான் பிறந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் 1756 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 17ஆம் நாள் கொங்கு மண்டலத்திலே திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலே ஒரு சிறு கிராமத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையின் பெயர் தீர்த்தகிரி. அந்த தீர்த்தகிரி அறிவும் திறமையும் கொண்டவர். பள்ளிக்கூடத்தில் கூட ஆசிரிய பெருமக்களுக்கெல்லாம் உகந்த ஒரு மாணவனாக திகழ்ந்தவர். இளம் வயதிலேயே போருக்கான அனைத்தையும் கற்றுக்கொண்டவர். வில்வித்தை, வாட்போர், மட்போர் என்று பல திறமைகளை வளர்த்து கொண்டவர். அப்பொழுது இந்த நாட்டில் நடந்து கொண்டிருந்த போர்கள், ஆங்கிலேயருடைய அடக்குமுறை, இவற்றையெல்லாம் பற்றி அந்த தீர்த்தகிரி நிரம்பவே அறிந்திருந்தான். கொங்கு மண்டலம் அந்த சமயத்திலே மைசூர் மன்னன் ஹைதர் அலியினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது. இந்த கொங்கு மண்டலத்திலே வரி வசூல் செய்யப்பட்டு சங்ககிரியிலே எண்ணப்பட்டு கணக்கோடு மூட்டை மூட்டையாக அந்த பணம் எல்லாம் சங்ககிரியில் இருந்து மைசூருக்கு செல்வது வாடிக்கையாக இருந்திருக்கிறது. அந்த தீர்த்தகிரி ஒரு சமயம் இப்படி இங்கே வசூலிக்கப்பட்ட வரி பணத்தை மூட்டை மூட்டையாக சங்ககிரியிலிருந்து குதிரைகளில் ஏற்றிக்கொண்டு ஹைதர் அலியினுடைய படை வீரர்கள் தன்னுடைய குதிரையிலே அந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு மைசூரை நோக்கி பயணிக்கிறார்கள். இந்த தீர்த்தகிரி தன்னுடைய நண்பர்களோடு அங்கிருக்கின்றான். வழியிலே அந்த குதிரைகளிலே மூட்டைகள் வருவதைக் கண்டு அவர்களை நிறுத்துகின்றார். தீர்த்தகிரியும் குதிரையில்தான் வேகமாக வருகின்றான். குதிரையில் வந்த அந்த தீர்த்தகிரி அவர்களை நிறுத்த, இவன் வந்த வேகத்தை பார்த்து அந்த ஹைதருடைய படை வீரர்கள் அஞ்சுகிறார்கள். இவையெல்லாம் என்ன என்று கேட்கிறான். இது பணம், பொருள்கள், கொங்கு நாட்டிலிருந்து எங்கள் மன்னன் மைசூர் ஹைதர் அலிக்கு செலுத்த வேண்டிய பணம்,
இங்கிருந்து கொண்டு செல்கிறோம் என்று சொல்ல, அதனை கேட்ட அந்த தீர்த்தகிரி, என்னது, கொங்கு நாட்டிலே நாங்கள் சம்பாதித்தது எங்கள் மக்களுடைய பணத்தை நீங்கள் வரி என்ற பெயரிலே பிடுங்கிச் சென்று மைசூரில் இருக்கின்ற உங்கள் அரசன் அனுபவிப்பதா? கூடாது, எல்லா பணத்தையும் இங்கேயே மூட்டைகளை இறக்கி வையுங்கள் என்று சொல்கின்றார். அந்த வீரர்களுக்கு அச்சம். வேறு வழியில்லாமல் ஏதும் பேசாமல் அனைத்து மூட்டைகளையும் அப்படியே இறக்கி கீழே வைக்கிறார்கள். அவர்கள் கைகட்டி நிற்கிறார்கள். அப்பொழுது இந்த மூட்டைகளை எல்லாம் நாங்கள் கொண்டு போய் மன்னரிடம் சேர்க்க வேண்டும், வயிற்று பிழைப்பிற்காக நாங்கள் மன்னருக்கு பணிவிடை செய்து பிழைத்து வருகின்றோம். ஆகவே கொங்கு நாட்டில் வசூலிக்கப்பட்ட வரி பணங்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டால் நாங்கள் என்ன சொல்வது என்று கேட்கிறார்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருந்த இடம் 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி. அப்பொழுது அந்த தீர்த்தகிரி சொல்லுகின்றான், இதோ பார், இந்த பக்கம் சென்னிமலை இருக்கிறது, இந்த பக்கத்திலே சிவன்மலை இருக்கிறது. இந்த சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையிலே ஒரு சின்ன மலை பிடுங்கிக் கொண்டான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றான் அந்த தீர்த்தகிரி. ஆம் சொந்தங்களே, அந்த தீர்த்தகிரி வேறு யாருமில்லை, அவன்தான் தீரன் சின்னமலை. அந்த மைசூர் மன்னருடைய அந்த ஏவலாளர்கள் தடுத்து பொருள்களை எல்லாம் பெற்ற பொழுது தனக்குத்தானே அவன் சொல்லிக்கொண்ட பெயர் சின்னமலை என்று. ஏனென்றால் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையிலே அன்றைக்கு அவனுக்கு 19 வயது. இந்த சின்னமலை பிடுங்கிக் கொண்டான் என்று சொல்லுங்கள் என்று சொன்னானே, அந்த சின்னமலை தான் பிறகு தீரன் சின்னமலை என்று அழைக்கலாயிற்று. போரில் வல்லவன், எத்தனை பெரிய வீரனாக இருந்தாலும் வெற்றி கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொண்டவன். காலப்போக்கிலே ஹைதர் அலிக்கு இந்த தீரன் சின்னமலையை மிகவும் பிடித்துவிட்டது. ஆகவே பல போர்களுக்கு சின்னமலையையும் அவனுடைய சகாக்களையும் போருக்கு அழைத்திருக்கின்றான். கொங்கு படை என்றே அதற்கு பெயர் வைத்து பல போர்களை சந்தித்தான். இருந்தாலும் கூட ஒரு போரிலே ஹைதர் அலி வீர மரணம் அடைகின்றான். அப்பொழுது அவனுடைய மகனாகிய திப்பு சுல்தான் 19 வயதே ஆன அவன் மைசூருக்கு மன்னராகின்றான். தொடர்ந்து இந்த தீரன் சின்னமலையை தன்னுடைய நண்பனாக அல்லது பாதுகாப்பிற்காக அல்லது போர்ப்படை தலைவனாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே அவன் முயற்சி செய்கின்றான். அவனுக்கு ஆபத்து வரும்பொழுதெல்லாம் தீரன் சின்னமலையை அணுகி, நீ எனக்கு படை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அன்று முதல் அவன் கொங்கு நாட்டிலிருந்தே ஒரு படைக்கு தளபதியாகி இருந்து பல போர்களை அவன் நடத்தி கொடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த திப்பு சுல்தானை வெல்வதற்கு யாரும் இல்லை என்ற நிலையிலே இருந்த பொழுதுதான் அங்கு ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியால் அவனை கொல்ல முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது ஹைதராபாத் நிஜாம் அவன் பிரெஞ்சு பக்கம் இருந்து விலகிச் சென்று ஆங்கிலேயர் பக்கம் சேர்ந்து மைசூரை அழிக்க வந்த பொழுதுதான் இங்கு திப்பு சுல்தானும் இறக்கின்றான். இனி நாம் யாருக்காக இங்கு இருக்க வேண்டும், நம்முடைய நாட்டிற்கு நாம் சென்று விடலாமே என்று அந்த தீரன் சின்னமலையும் அவனுடைய படை வீரர்களும் கொங்கு நாட்டிற்கு வருகிறார்கள். கொங்கு நாட்டிற்கு வந்து யோசிக்கின்றான், மைசூர் வரை ஆங்கிலேயர்கள் வந்துவிட்டார்கள், ஏன் இந்த கொங்கு பகுதியை அவர்கள் கைப்பற்ற நினைக்கக்கூடாது என்று எண்ணி கோட்டை அமைக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். அங்கு ஓரிடம் இருக்கிறது. போருக்கு வந்த மக்களும் மற்ற பொருள்களும் யாதொரு அச்சமும் இல்லாமல் அங்கேயே ஓடாமல் நின்றதன் காரணமாக அந்த ஊருக்கு ஓடாநிலை என்றொரு பெயர் இருக்கிறது. அந்த ஓடாநிலை என்ற பகுதியிலே இவன் போருக்காக ஒரு மிகப்பெரிய கோட்டையை கட்டுகின்றான். அந்த கோட்டையிலே இருந்து கொண்டு பல வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து பல வீரர்களை உருவாக்குகின்றான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு படைத்தலைவன் என்ற நிலையிலே உருவாக்கி, அம்புக்கு என்றால் ஒருவன், வில்லுக்கு ஒருவன், வாளுக்கு ஒருவன், வேலுக்கு ஒருவன், தடிக்கு ஒருவன் என்று சிறப்பு வல்லுநர்களை எல்லாம் உருவாக்குகின்றான். தீரன் சின்னமலை சந்தித்த போர்கள் 3.
1801 காவிரி ஆற்றங்கரை போர். இந்த காவிரி ஆற்றங்கரை போரிலே மிகப்பெரிய படை ஒன்று கர்னல் பெல் அவருடைய தலைமையிலே இந்த சின்னமலையை தாக்க வருகிறது. அனாயாசமாக போரிட்ட சின்னமலை அந்த கர்னலின் தலையை சீவி அந்த கொங்கு மண்ணிற்கு இரையாக்குகின்றான். இதை கண்ட வீரர்களெல்லாம் அச்சத்தில் நடுங்கி ஓடுகிறார்கள். இரண்டாவதாக ஒரு போர், 1802 ஒரு போர். இந்த கொங்கு நாட்டில் நடந்த இந்த போரிலும் கூட அவன் என்ன செய்கின்றான் என்றால், எதிர்த்து வந்த வீரர்களெல்லாம் அடையாளம் தெரியாமல் செய்கின்றான். மூன்றாவதாக ஓராண்டு கழித்து 1804 ஒரு சண்டை. அந்த ஊர் பெயர் நினைவில் இல்லை எனக்கு. அங்கு சண்டை நிகழ்கிறது. அந்த சண்டையிலும் அவன் வெல்ல நினைக்கின்றான். ஆமாம், இந்த போர்தான் இங்கே அவருடைய ஊராகிய கொங்கு நாட்டில் இருந்த ஓடாநிலை என்ற கோட்டையில் நடந்த போர். இந்த போர் நடைபெறுகின்ற நேரத்திலே 72 குண்டுகளை வைத்து அழித்து இந்த ஓடாநிலை கோட்டையானது தரைமட்டமாக்கப்படுகிறது. அங்கிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி காட்டிலே சென்று தங்கிக் கொண்டு வேறு வியூகங்களை அமைத்து கொண்டு படைகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றான் சின்னமலை. அப்பொழுது இந்த சின்னமலையை எப்படியாவது நாம் பிடித்து விட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே ஆங்கிலேயர்கள் திட்டமிடுகிறார்கள். அவர்களுக்கு தெரிந்த புத்தியெல்லாம் குறுக்கு புத்தி தான். போரிட முடியவில்லை என்று சொன்னால் சூழ்ச்சியை கையாண்டு எப்படியாவது இந்த சின்னமலையை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம். அப்பொழுது அந்த சின்னமலை காட்டிலே இருக்கின்ற பொழுது அவனும் அவனுடைய நண்பர்களும் சகோதரர்களும் இருக்கிறார்கள். அவனுக்கு சமையல்காரன் ஒருவன் இருந்தான். அவனை எப்படியோ இந்த ஆங்கில அரசு மோப்பம் பிடித்து, நீ சின்னமலையை காட்டி கொடுத்தால் நீ என்ன கேட்கிறாயோ தருகிறோம் என்று சொல்ல, அந்த ஆசை வார்த்தைக்கு மயங்கிய அந்த சமையல்காரன் சின்னமலையை காட்டி கொடுக்கின்றான். சின்னமலையையும் அவனுடைய சகோதரர்களையும் அவனுடைய நண்பனையும் 5 சேர்த்து எல்லோரையும் இந்த ஆங்கில அரசு பிடிக்கிறார்கள். ஆனால் சின்னமலையை கொல்லவில்லை. உன்னுடைய வீரம் எங்களுக்கு பிடித்திருக்கிறது. உன்னை போல ஒரு வீரன் தான் எங்கள் படைக்கு வேண்டும். நாங்கள் நீ செய்த தவறிற்காக உனக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். ஆனால் நாங்கள் அதையும் கொடுக்க விரும்பவில்லை. காரணம், உன்னை இழக்க நாங்கள் விரும்பவில்லை. நீ முன்பு ஆட்சி செய்து வந்த இந்த கொங்கு நாட்டையும் ஓடாநிலை கோட்டை பகுதி எல்லாவற்றையும் நீயே வைத்துக்கொள். நீயே ஆண்டு கொண்டு இரு. ஆனால் எங்களுக்கு விசுவாசமாக இரு. எங்களுக்கு தேவையான பொழுது போர் புரிந்து வெற்றியை தேடிக்கொடு. நாங்கள் ஆளுகின்றோம் என்று அவனை பல முறை கெஞ்சுகிறார்கள். ஒத்துக்கொள்ளவில்லை. ஏறத்தாழ 17 தினங்கள் இவனிடம் உரையாடல் செய்கிறார்கள். இவனை கலந்து பேசுகிறார்கள். எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் சின்னமலையோ, இந்த நாடு எங்களுடைய நாடு, நாங்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். நீங்கள் எப்படி வந்து எங்கள் நாட்டை ஆள முடியும்? நீங்கள் வேண்டுமென்றால் இப்போது என்னை கட்டி போட்டிருக்கிறீர்களே, இந்த சங்கிலியை அவிழ்த்து விடுங்கள். ஒண்டிக்கு ஒண்டி, ஒருவருக்கு ஒருவராக மோதி பார்ப்போம், வாருங்கள். நான் தோற்றால் இந்த மண்ணை நீங்கள் ஆளலாம். நீங்கள் தோற்றால் இந்த கொங்கு நாட்டை நான் தான் ஆள்வேன் என்று சொல்லி வீரமாக முழங்குகின்றான், வீரபாண்டிய கட்டபொம்மனை போல. ஆனால் இதற்கு பிறகும் அவனை விட்டு வைக்கக்கூடாது என்று எண்ணிய அந்த அரசாங்கம், ஆங்கில அரசாங்கம், ஒரு போலித்தனமான ஒரு வழக்கை தொடுத்து அந்த நால்வருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றுகிறது. அங்கிருந்த ஆலமரத்திலே நால்வருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்ற அனைவருமே இந்த மரணத்தை கண்டு அஞ்சவில்லை. எப்படி பகத்சிங் தூக்கிலே போடுகின்ற பொழுது தூக்கு கயிற்றுக்கு முத்தமிட்டு சென்றானோ, அதுபோல கயத்தாரிலே அந்த புளிய மரத்திலே வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலே போடுகின்ற பொழுது கயிற்றை அவனே எடுத்து அணிந்து கொண்டு புன்னகை புரிகின்ற தமிழ் மண்ணை பார்த்து பேசினானோ, அதே போல இந்த சின்னமலையும் கண்களை மூடி தன்னுடைய நாட்டையும்
தன்னுடைய மண்ணையும் நினைத்து கொண்டு அந்த கயிற்றை தானே எடுத்து அணிந்து கொண்டு வீர மரணத்தை தழுவினான். அவனுடைய வீர தீர செயல்களை பார்த்துதான் அவனை தீரன் சின்னமலை என்று மக்கள் அழைத்தார்கள். அதாவது ஆங்கில அரசுக்கெல்லாம் ஒரு சிம்ம சப்பனமாக விளங்கிய தீரன் சின்னமலை எல்லாம் இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் சார்பிலே நம்முடைய தாயகம் கண்டெடுத்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள். இவர்களை போன்றவர்களெல்லாம் நம்முடைய அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் இன்னும் போற்றி பாதுகாக்க வேண்டும். கடந்த 17ஆம் தேதி தீரன் சின்னமலையின் 270வது பிறந்தநாள் என்பதை அறிந்த உடனேயே தீரன் சின்னமலையை பற்றி பேசலாமே என்ற எண்ணம் எனக்கு வந்தது. ஆகவேதான் இந்த ஞாயிறு சிறப்பு பதிவிலே அவரை பற்றி சிந்தித்தோம். நன்றி உறவுகளே. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு புதிய தகவலோடு சந்திப்போமா?